தெய்வம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்கள் அன்புள்ள தகப்பனே ஆண்டவரே அப்பா, இந்த நாளுக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட கர்த்தர் அடிமையை எடுத்து அப்பா நீங்க பயன்படுத்துங்க சுவாமி. அப்பா இந்த நாள்லயும் கூட பிள்ளைகளோடு நீங்க பேச விரும்புகிற காரியத்தை கர்த்தர் நீங்க பேசுங்கப்பா. ஒவ்வொருவருடைய இருதயத்தில் இருக்கிற சஞ்சலங்களும் தவிப்புகளும் ஓடி போய் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அப்பா இன்பமும் அவர்களுடைய இருதயத்துல குடிக்கொள்ளட்டும்பா. அப்பா மாமிச பெருமையினாலேயோ வீணான வார்த்தையினாலேயோ அப்பா அலம்பாதபடி கர்த்தருடைய சுத்தத்தின்படி அப்பா என்னை ஒப்பு கொடுத்து அப்பா உங்க அப்பா வார்த்தை மாத்திரம் இந்த இடத்துல தொனிக்கப்பட கர்த்தர் நீங்க செய்ய போகிற நல்ல கிருபைக்காய் நன்றி அப்பா. உங்க தயவு இரக்கம் அப்பா இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் மூடி மறைத்துக் கொள்ளுங்கட்டுப்பா. ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. மீட்பெரும் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள அருமை தகப்பனே. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏன்னா இன்னைக்கு சொல்ல போனா செல்விட்ட நேத்து மெசேஜ் பண்ணேன். செல்வி எனக்கு கொஞ்சம் முடியலடா, வேற ஒரு நாள் எனக்கு மெசேஜ் மாத்தி தரையான்னு கேட்டேன். ஆனா கர்த்தர் கிருபையில பலன் கொடுத்தார். கர்த்தர் தான் பலன் கொடுத்தார். இன்னைக்கு இப்படி அமர்ந்து உங்களோடு பேசுறதுக்கான அந்த தயவை பாராட்டின கர்த்தருக்கு நான் நன்றி சொல்கிறேன். அதுலயும் இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா செய்தி கொடுக்கறதுக்கு எந்த ஒரு தடையும் இல்லாதபடி எல்லா காரியமும் நேர்த்தியாய் 11 மணிக்குள்ள முடிஞ்சது. இருக்கிறதுல ரொம்ப பெரிய முக்கியமான விஷயம்னா என் வீட்டுக்காரர் சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. ஏன்னா கரெக்டா செய்தி நேரத்துலதான் சாப்பிட உட்காருவாரு. அப்பயே சாப்பாடு அவருக்கு எடுத்து வச்சாதான் அவர் சாப்பிடுவாரு. அதே ஒரு அன்புதான். தன் மனைவி எடுத்து வச்சு நம்ம சாப்பிடணுன்றது. அப்படி கூட இல்லாதபடி கர்த்தர் இன்னைக்கு எல்லாவற்றையும் நேர்த்தியாய் முடித்து அவரும் சாப்பிட்டு எனக்கு வர வேண்டிய சில பொருட்கள் ஆர்டர் மூலமா வர வேண்டிய பொருட்கள் எல்லாம் வந்து முடிஞ்சு இன்னைக்கு சடவுன் ஆக வேண்டியது எங்களுக்கு எங்க ஏரியால. ஆனா கர்த்தருடைய கிருபையில இன்னைக்கு சடவுன் பண்ணல. இன்னைக்கு எல்லாவற்றையும் ஏதோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாமே வந்து சரியா ஒரு சின்ன சின்ன காரியம் கூட கர்த்தர் ரொம்ப நேர்த்தியாய் ஒவ்வொன்றையும் இந்த செய்தி வேலைக்காய் எனக்கு அமைத்து கொடுத்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள்லயும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற தலைப்பு என்னன்னா பாதுகாப்பு. கர்த்தர் நம்மை எவ்வளவாய் பாதுகாத்தார் என்பத நம்ம வாழ்க்கையில நம்ம எல்லாரும் உணர்ந்து இருப்போம். சங்கீதம் 91:15, 16 நான் வாசிக்கிறேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடிருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை நாம் தேடும்போது கர்த்தர் நமக்கு மறு உத்தரவு அளிக்கிற தேவராய், நம்மை பாதுகாக்கிற தேவனாய், நம்மை வழி நடத்துகிற தேவனாய், நம் மீது அன்பு காட்டுகிற தேவனாய், அதை நாம் உணர்ந்து தக்கதாய் நம்மளே உணர்வுள்ள ஆவியினால் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 127:2 இப்படி வாசிக்கிறோம். கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலர் விழித்திருக்கிறது விருதா. இன்னைக்கு கர்த்தர் நம்மை பாதுகாக்காவிடில் நம்ம உலகம் பிரகாரமாய் நம்மளை நம்ம பாதுகாத்து கொள்ள நம்ம எவ்வளவு காரியங்கள் செய்து வைத்துக் கொண்டாலும் அது பிரயோஜனம் கிடையாது. கர்த்தர் ஒருவர் மாத்திரமே நமக்கு பாதுகாப்பா இருக்கிறார். அவருடைய பாதுகாப்பை தாண்டி இன்னைக்கு எந்த காரியமும் நம்மை அணுகாது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதே சங்கீதம் 91 முதலாவது ஆஹ் வசனம் நம்ம இப்படி வாசிக்கிறோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். உன்னதமானவர் என்பதற்கு பொருள் என்னன்னா எல்லாவற்றிலும் எல்லோரிலும் அவர் உயர்ந்தவர் அல்லது பெரியவர் என்பதுதான் அதோடைய பொருள். சர்வ வல்லவர் என்பதற்கு பொருள் பொருள் என்னன்னா எந்த அதிகாரத்தையும் எதையும் செய்ய வல்லமை உள்ளவர். நம்ம இந்த உலக பிரகாரமான மனுஷன் ஹிட்லரை கூட சொல்ல சர்வாயுதகாரியா அவரு சம்திங் அந்த வார்த்தை எனக்கு வரல. ஆஹ் அவரு சொல்லுவோம். அவர் வந்து ஜனங்களை அவ்வளவாய் கொடுமைப்படுத்தி அவ்வளவாய் அவருடைய அதிகாரத்தை வந்து துஷ்பிரயோகம் பண்ணினாரு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அப்ப ஒரு மனிதன் ஒரு குறிப்பிட்ட தேசத்தை ஆளும் போதே ஒரு குறிப்பிட்ட பகுதியை ஆளும் போதோ அவன் தனக்கு அதிகாரத்துக்கு உட்பட்ட காரியங்கள்ல அவன் எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ அப்படியாய் செயல்படுகிற காரியங்கள் பாக்குறோம். அப்ப நம்மளுடைய அப்பா நம்மளுடைய வாழ்க்கையில சர்வ வல்லமை உள்ள தேவனாய் உன்னதமான தேவனாய் இருக்கும்போது நம் மீது அவர் வைக்கிற பாதுகாப்பு எவ்வளவு பெரியதுன்னா நீங்க எண்ணி பார்க்க முடியாத அளவு
பாதுகாப்பு வேலிகளுக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. உங்க குடும்பம் இருக்கிறத நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டும். மல்கியா ஆ சங்கீதம் 91லயும் நான் 91 4லயும் நீங்க வாசித்தீங்கன்னா, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் போவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமா இருக்கிறதுன்னு சொல்லி வாசிக்கிறோம். மல்கியா 4:2ல நம்ம இப்படி வாசிக்கிறோம். என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மீது நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள் என்றது சொல்லப்பட்டிருக்க காரியத்தை வாசிக்கிறோம். அதே போல ரூத் 2:12 வாசிக்கிறோம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன். அவருடைய சட்டைகள் கீழே வந்த நமக்கு அவரால நிறைவான பலன் கிடைக்கிறது என்பத கர்த்தர் திரும்பி ஒரு விஷயமாய் உங்களிடத்துல சொல்ல விரும்புகிற காரியமா இருக்குது. அதே போல நீங்க மத்தேயு 10:29 வாசித்தீங்கன்னா, ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகள் விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் அதை கவனமாய் வாசிக்க வேண்டும். ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தமில்லாமே அவைகளில் ஒன்றாகிலும் தரையில விழாது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் நம் தலை மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கா. ஒரு மயிர் கீழே விழுகணும்னாலும் கர்த்தருடைய சித்தம் இல்லாதபடி அது விழாது என்பதை நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய தலைமுடிகளை நம்ம கூட இவ்வளவு தூரம் எண்ணிலாம் வைக்க மாட்டோம். ஆனா கர்த்தர் நம்மளுடைய தலைமுடியை கூட எண்ணி வைத்திருக்கிறார். தாயின் கருவிலே நாம் உருவாகும் முன்னே நம்மளை பேர் சொல்லி அழைத்தவர். நீங்க நினைக்கிறீங்களா உங்க பேரை சொல்லி அவர் அழைத்தது சாதாரணன்னு? என்னை நான் யோசிச்சு பார்க்கிறேன். என் தாயின் கருவிலே என்னை பேர் சொல்லி ஷாலினி அப்படின்னு அவர் பேர் சொல்லி அழைக்கிறதுன்றது எவ்வளவு ஒரு பெரிய விஷயம் தெரியுமா? நம்ம எவ்வளவு விலையேற பெற்றவர்கள் தெரியுமா? இன்னைக்கு நம்ம தான் நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம சாதாரண மக்கள், நம்ம சாதாரணமானவங்க, நம்ம சாதாரண பெண்கள், இல்ல நம்ம வீடுகள்ல இருக்கிற பெண்கள், நமக்கு இவ்வளவுதான் நம்மளுக்கு நம்மளுடைய எப்படி சொல்ல நம்மளுடைய பலம் இவ்வளவுதான் நினைக்கிறோம். ஆனா நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவு பலத்தோடு கர்த்தர் உங்களை வழி நடத்துகிறார் என்பத நீங்க ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டியது மிக 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 அவசியமா இருக்கு. கர்த்தர் நம்ம எப்படியெல்லாம் பாதுகாக்கிறோம்னா, யாத்திராகமம் 33:22 சொல்றாரு, கண்மலையின் வெடிப்புல வைத்து அவர் கரத்தினால் மூடி நம்மளை பாதுகாக்கிறாராம். அவர் கரம் நம்மளை பாதுகாக்கிற கரமாய், நம்மை வழி நடத்துகிற கரமாய், அவர் தன்னுடைய உள்ளங்கைகள்ல நம்மை வரைந்திருக்கிறார் என்பது ஒரு சாதாரண வார்த்தை வசனமோ கிடையாது. அது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம், அது எவ்வளவு உத்தமமான காரியம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு நீங்க பார்க்கிற பொண்ணு, பொருள், வீடு இது எல்லாவற்றையும் காட்டிலும், பேங்க் பேலன்ஸ் எல்லாவற்றையும் காட்டிலும், கர்த்தர் உங்களை தன் உள்ளங்கையில வரைந்து வைத்து பாதுகாக்கிறாரே, அதை காட்டிலும் பெரிய விஷயம் வேற ஒன்றுமே கிடையாது. அதே சங்கீதம் 91:2 நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார் என்பத உணர்ந்த நாம் என்ன செய்யணும்னா, அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு அறிக்கையிடும்போது இந்த பாதுகாப்பு நம்மை சூழ்ந்து கொள்கிறதாய் இருக்கிறத நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இன்னைக்கு அநேக குடும்பங்கள் வெளி பிரயாணங்களுக்கு போகும்போதோ, இல்ல வெளிய ஒரு காரியத்திற்கு போகும்போதோ, தன்னை சத்துரு மேற்கொண்டுறக் கூடாது, பிசாசு தன்னை மேற்கொள்ளக் கூடாது, மனுஷ வல்லமை தன்னை மேற்கொள்ளக் கூடாது என்பதற்காக, இந்த சங்கீதம் 91 முக்கியமா பயம் ஏற்படுகிற நாட்கள்ல, நேரங்கள்ல நாம் அதிகமாய் வாசிக்கிற சங்கீதம்னா சங்கீதம் 91. கர்த்தர் அதுல நமக்கு 2 காரியங்களை காட்டுகிறார். ஒன்று, அவர் எப்படியெல்லாம் நம்மளை பாதுகாப்பார் என்பதை காட்டுகிறார். இன்னொன்று, நாம் எப்படி அதை அறிக்கையிட வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்கிறார். சங்கீதம் 91 யார் எழுதுனது என்று குறிப்பிடப்படவில்லை என்றாலும், வேறொரு மொழிபெயர்ப்பாளர்கள் சொல்கிறார்கள், இது மோசே எழுதுனதாக சொல்கிறார்கள். மோசே ஆசரிப்பு கூடாரத்தை அமைத்து முடித்த பிறகு, ஆசரிப்பு கூடாரத்துல கர்த்தர் முன்னாடி அமர்ந்து இது சொன்னதாக சொல்லப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்துல வழி நடத்தின பிறகு கர்த்தர் அவருக்கு எவ்வளவு ஒரு நிம்மதியான ஒரு இடத்துல கொண்டு வந்து அவர்களை வைக்கும்போது மோசே கர்த்தரை நோக்கி இந்த சங்கீதத்தை பாடியிருப்பார் என்பதை நாம் அதிக அதிகமாய் உணர்ந்து கொள்ள வேண்டும்.
ஏன் நம்ம அறிக்கையிட வேண்டும்னா, ரோமர் 10:10 சொல்லுது, நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும் சொல்லி ரோமர் 10:10 வாசிக்கிறோம். நமக்கு ரட்சிப்பு உண்டாக வேண்டும் என்றால், நமக்கு பாதுகாப்பு ரட்சிப்ப 2 விதத்துல நீங்க எடுத்துக்கலாம். ரட்சிப்புனா ஒண்ணு விடுதலை, இன்னொன்னு மீட்பு. விடுதலை நம்மால விடுதலையா நம்மனால சுய பலத்தினால, சுய புத்தியினால ஒரு பாவத்துல இருந்தோ, ஒரு இடத்துல இருந்தோ, ஒரு காரியத்துல இருந்தோ விடுதலை பெற முடியாத சூழ்நிலையில கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம் நம்மை விடுதலை ஆக்குறதாய், பாவத்திலிருந்து மீட்கிறதாய், நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறதாய், இந்த அறிக்கையிடுகிற மூலம் விசுவாசத்தினால் அறிக்கையிடுகிறதின் மூலமாய் நம்ம ரட்சிக்கப்படுகிறோம்னு பார்க்கிறோம். அதே போல நம்ம பார்த்தோம்னா, சங்கீதம் 27:1 சொல்லுது, "கர்த்தர் என் வெளிச்சமும், என் ரட்சிப்புமானவர். யாருக்கு பயப்படுவேன்?" அப்படின்னு. பயப்படுவேன். கர்த்தர் நமக்கு அவர்தான் ரட்சகரா இருக்கிறார். அவரை அண்டி அவருக்குள்ள நம்ம வரும்போது, அவர் சகலத்தையும் நேர்த்தியாய் அதினதின் காலத்துல நமக்கு செய்கிற தேவனா இருக்கிறார். நம்ம எத குறித்தும் கவலைப்படவோ, பயப்படவோ வேதத்துல நம்ம அதான் வாசிக்கிறோம். கவலைப்படுகிற பயத்தினால் ஒருவனும் ஒரு முழத்த கூட கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு காரியம் உங்களை பயமுறுத்தி இந்த காரியம், ஐயோ! இது எப்படி ஆகுமோ? இல்ல குடும்ப காரியம், இல்ல பிள்ளைகளுடைய காரியம், தொழில் காரியம், இல்ல உடல் ரீதியான காரியம். எனக்கு உடல்ல இவ்வளவு பிரச்சனை இருக்கு. இது எப்படி சரியாகும்? அப்படின்ற பயமுறுத்துகிற காரியங்களை கண்டு நீங்க பயப்பட வேண்டாம்ன்னு சொல்லி கர்த்தர் உங்களிடத்துல சொல்றாரு. ஏன்னா, அவர் பயத்தை உண்டு பண்ணுகிற ஆவிய நம்மளுக்கு குடுக்கல. தைரியத்தையும், நிச்சயத்தினுடைய ஆவிய கர்த்தர் நமக்கு குடுக்கிறார். விசுவாசத்தோடு நம்ம அதை அறிக்கை செய்யும்போது, கர்த்தர் அதை வாய்க்கச் செய்கிறவரா இருக்கிறார். நம்ம வேதத்துல பார்க்கிறோம் நெறைய மனிதர்கள். நீங்க நம்மளுக்கு தெரிந்த உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்ததுதான். கிட்டத்தட்ட 365 முறை பயப்படாதேன்ற வார்த்தை, வசனங்கள் நம்மளுடைய வேதத்துல இருக்கிறதாக நம்ம சொல்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. நீங்க வேதத்துல அநேகம் பேருடைய சாட்சிகளை கேட்டீங்கன்னா, அவங்க அறிக்கையிட்டதன் மூலமாய் கர்த்தருடைய பாதுகாப்பு அவர்களுக்கு உண்டானத நீங்க பார்க்க முடியும். எப்படி நம்ம பிரீத்தி சிஸ்டர் சொல்றாங்களோ, கிருபை அளிக்கிறது, விசுவாசம் பெற்றுக்கொள்கிறதுன்னு சொன்னதுபடி, நம்ம அறிக்கையிடுகிறதின் மூலமாய் கர்த்தருடைய பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள முடியும். பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளும்போது சமாதானமும் கூட நம்மளுக்கு கொடுக்கப்படுகிறதா இருக்கிறத பார்க்கிறோம். நீங்க வாசிச்சீங்கன்னா பழைய ஏற்பாடு பகுதியில என்னாகமம் 13:30 வாசிக்கிறோம். அப்பொழுது காலேபு அந்த காரியம் உங்களுக்கு தெரியும். காலேபு ஆஹ் சொல்ற காரியம் ஜனங்கள் எல்லாரும் சொல்லுவாங்க, அங்க போய் நம்மனால வாழ முடியாது. அங்க இருக்கிறவர்கள் ராட்சசர் போல இருக்கிறாங்க. அங்க எப்படி நம்ம முடியும்னு. ஆனா கர்த்தர் கொடுத்த வாக்கை நம்பின அந்த 2 அந்த வாலிபர்கள் எப்படி சொல்றாங்க, கர்த்தர் நம்மளுக்கு அதை சுதந்திரமாய் கொடுத்திருக்கிறார். அந்த சுதந்திரத்தை நாம போய் சுதந்திரித்துக் கொள்வோம் வாங்கன்னு சொன்ன அவர்களைத்தான் கர்த்தர் பாதுகாத்து அவர்களை அந்த தேசத்துல வாழச் செய்தார். அப்பா அதைத்தான் சொன்னார். அவங்க 2 பேர் மாத்திரம் தான் அங்க போவாங்கன்னாரு. காரணம் என்னன்னா கர்த்தரை நம்பி நமக்கு எதிராய் இருக்கிற மனுஷங்க எவ்வளவு அதிகாரத்துல உயர்ந்தவர்களா இருக்கலாம். நமக்கு எதிராய் இருக்கிற பிசாசானவனுடைய வல்லமை எவ்வளவு. கிறிஸ்தவ மக்களுடைய அதிக பிரச்சனை என்னன்னா, நம்முடைய அப்பா யாரு, அவர் எவ்வளவு சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை தெரிந்தாலும், அவருக்கு கனத்த செலுத்துற நேரத்தை காட்டிலும் பிசாசுக்கு கனம் செலுத்துற நேரம் தான் அதிகமா இருக்கும். தவறா நினைச்சுக்காதீங்க. நம்ம புலம்புற நேரமே பிசாசுக்கு கனம் செலுத்துற நேரம் தான் நான் நினைக்கிறேன். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா, கர்த்தர் டெய்லி வாக்குத்தத்தம் குடுப்பாரு. டெய்லி நல்லா வழி நடத்துவாரு. ஆனாலும் அவர்களுடைய புலம்பல நம்ம சொல்லுவோம். கர்த்தர் இப்படிலாம் செய்வாரு சிஸ்டர். இல்ல இப்படிலாம் நடக்கும். இப்படிலாம் நடக்கும். நீங்க கவலைப்படாதீங்கன்னு தைரியமா சொன்னாலும், கடைசியில அவங்க முடிக்கும்போது சொன்னாங்க, இருந்தாலும் எனக்கு இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு போராட்டம், இவ்வளவு கஷ்டம் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றத பார்க்கலாம். அவங்கலாம் தன்னை அறியாமலே பிசாசுக்கு மகிமையை குடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்மோடு இருக்கிறவர் எவ்வளவு வல்லமை உள்ள தேவன் என்பத உணரக்கூடாதபடி அவங்க கண்களும் புத்தியும் மறைக்கப்பட்டிருக்கிறத நாம அநேகம் பேரை பார்க்க முடியும். தயவு செய்து உங்களுடைய காரியத்தை புலம்பியோ, புலம்புறதுன்னா நான் மற்றவங்களிடத்துல சொல்றது கூட கிட்டத்தட்ட புலம்புறதுக்கு சமானம் தான்.
மற்றவங்களிடத்த சொல்லியோ, வருத்தப்பட்டோ, வேதனைப்பட்டோ உட்கார்ந்து நீங்க அழுது பிசாசுக்கு சந்தோஷத்தையும், பிசாசுடைய நாமத்த நீங்க மகிமைப்படுத்தாதீங்க. ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகளான நாம கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காகவே இந்த பூமியில கர்த்தர் நமக்கு ஜீவனை குடுத்து நம்மளை பாதுகாத்து கொண்டு வருகிறார். நீங்க 1 சாமுவேல் 17:46 வாசித்தீங்கன்னா, கர்த்தர் உன்னை உன் கையில் ஒப்புக் கொடுப்பார். நான் உன்னைக் கொண்டு உன் தலையை உன்னை விட்டு வாங்கி, பெலிஸ்தியருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளும், பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். ஆதலால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டென்றும் பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். தாவீது பார்க்கிறதுக்கு சின்ன பையனா இருந்தாலும், அவருக்கு எதிராக இருந்த மனுஷன் கோலியாத்து எவ்வளவு பெரிய மனிதனா இருந்தாலும் அவனை கண்டு அவர் பயப்படலன்றதுக்கு காரணம் அவர் அவ்வளவு தைரியசாலி. நீங்க நினைக்கிறீங்களா? அவ்வளவு தைரியசாலிலாம் இன்னைக்கு இந்த உலகத்துல இருக்க யாருமே, நம்ம எல்லாருமே தைரியசாலிலாம் கிடையாது. ஆனா அவர் யாரை குறித்து தைரியம் கொண்டாருன்னா, கர்த்தரை குறித்ததான தைரியம் அவருக்கு இருந்ததுனாலதான் கோலியாத்தை அத்தனை வருஷம் படைத்தல அவங்களுடைய சகோதரன்லாம் எத்தனை வருஷம் படையில இருந்து போருக்கெல்லாம் போயிட்டு வந்தாங்கலாம் தெரியல. ஆனா அவங்களுக்கு இல்லாத தைரியம், ராஜாவானவருக்கு இல்லாத தைரியம் இந்த தாவீதுக்கு இருந்ததை நம்ம அந்த இடத்துல பார்க்க முடிகிறது. நம்மளுடைய நம்பிக்கையின் விசுவாச அறிக்கை நிமித்தமாய் இந்த இடத்துல தாவீது இது பேசும்போது கோலியாத்தை அவர் கொல்லல. இந்த வார்த்தையை சொல்லி முடித்த பிறகுதான் கோலியாத்தை அவர் கல்லெறிந்து கொள்கிற காரியம் நடக்குது. அப்ப ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடியே விசுவாசத்தோடு நாம அறிக்கையிடுகிற போது அந்த காரியம் நம்ம தவறான விஷயங்களுக்கு அறிக்கையிட போறது கிடையாது. நம்ம சரியான காரியங்களுக்கு கர்த்தர் நம்மளுக்கு சொல்கிற காரியங்களுக்கு கர்த்தர் நம்மளுக்கு வெளிப்படுத்துகிற காரியங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களுக்கு சரியான விஷயங்களுக்கு மாத்திரம்தான் கர்த்தருடைய வார்த்தையை நாம அறிக்கையிடுகிறவர்களாய் நம்ம இருக்க போகிறோம். அப்ப அந்த அறிக்கையிடும் போது நாம கண்டிப்பாக அதை பெற்றுக்கொள்வோம். அந்த அந்த காரியம் நடக்கும்ன்ற தைரியத்தோடு நிச்சயத்தோடு அறிக்கையிடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆதியாகமம் 25:5 வாசிக்கிறோம். அந்த பிற்பகுதியில நான் சொல்றேன், நானும் பிள்ளையாண்டனும் அவ்விடம் விட்டு போய் தொழுது கொண்டு உங்களிடத்தில் திரும்பி வருவோம். தன்னுடைய மகன், ஒரே மகன், அவரை பலி கொடுக்கணும்னு ஏசப்பா கர்த்தர் சொல்லும் போது கூட கூட்டு போன ஆபிரகாம் அவர் ஒரு வார்த்தையை சொல்றார் தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு, நானும் பிள்ளையாண்டனும் போறோம், திரும்பி வருவோம். அந்த நம்பிக்கை யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுக்கிறார். அந்த நம்பிக்கையை கர்த்தர் கொடுக்கிற நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அறிக்கை நம்ம எவ்வளவாய் பாதுகாக்கும் என்பதை நீங்க உங்க வாழ்க்கையில அதிக அதிகமாய் தயவு செய்து உணர்ந்து கொள்ளுங்கள். எந்த ஒரு காரியத்தையும் நெகட்டிவா தயவு செய்து பேசாதீங்க, பாசிட்டிவா பேசுங்க. இதை பலமுறை நம்மளுடைய ஜெபக்குழுல வருகிற அநேகம் பேர் நம்ம இடத்துல சொன்னாலும் நம்ம அப்பப்போ சோர்ந்து போய் விழுந்து போகிற ஜனமா இருக்கிறோம். இது இயல்புதான். இருந்தாலும் கர்த்தர் திரும்பியும் ஒரு விஷயம் நம்ம இடத்துல சொல்ல நினைக்கிற காரியம், பயப்படாதே, உனக்கு பாதுகாப்பாய், உனக்கு கேடகமாய், உன்னை பாதுகாக்கிற அரணாய் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். உங்களுக்கு எதிராக இருக்கிற காரியம், உங்களுக்கு எதிராக இருக்கிற வியாதி, உங்களுக்கு எதிராக இருக்கிற பிரச்சனைகள் எவ்வளவு பெரிதாய் இருந்தாலும் உங்களோடு இருக்கிற கர்த்தர் பெரியவர். அந்த காரியத்தை அவரால் மாற்ற முடியும். அந்த காரியத்தை அவரால் வந்து எடுத்து போட முடியும் உங்க வாழ்க்கையில இருந்து. சில காரியங்களை நம்ம உடன் பிறந்தவர்கள்ட்டயோ கணவரிடத்தை கூட சொல்ல முடியாதபடி சில காரியங்களை நாம் சொல்ல முடியாதபடி மறைத்து வைக்க ஒரு சில காரியங்கள் வைத்திருப்பாங்க சில பேர். அப்படி வைக்கும்போது இந்த காரியம் தெரிந்திடக்கூடாது, இல்ல இந்த காரியம் இனி அவமானப்படுத்திடக்கூடாது, இல்ல இது தவறு செய்வது மனித இயல்பு. ஆனா அந்த தவறை உணர்ந்து மன்னிப்பு கர்த்தரிடத்துல கேட்கும்போது கர்த்தர் நம்மை அந்த பாவத்துல இருந்து விடுதலை ஆக்கின கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறவரா இருக்கார். எந்த இடத்துல நீங்க மனுஷங்க இடத்துல போய் உங்களுடைய காரியங்களை சொன்னீங்கன்னா என்னைக்காவது ஒரு நாளைக்கு கண்டிப்பான முறையில அவங்க என்ன செய்வாங்க, மற்றவர்களிடத்துல சொல்லி அன்னைக்கு அப்படி பேசுனாங்க இவங்க, அன்னைக்கு இப்படி பேசுனாங்க, அப்படி சொன்னாங்கன்னு உங்களை காட்டி கொடுப்பாங்க. ஆனா கர்த்தர் ஒரு நாளும் நம்மளை மனிதர்கள் முன்னாடி தாழ்த்தவோ காட்டி கொடுக்கவோ செய்ய மாட்டார். அவரிடத்துல மட்டும்தான் உண்மை இருக்கு, அவரிடத்துல மட்டும்தான் பாதுகாப்பு நம்மளுக்கு இருக்கு. அதனால் கர்த்தரை நம்ம நோக்கி பார்க்கும்போது ஒரு நாளும் நம்ம வெட்கப்பட்டு போக மாட்டோம். தைரியத்தோடு நாம் அறிக்கை செய்வலா இருக்க வேண்டும். ஆதியாகமம் 22:5 வாசிக்கிறோம். ஆஹ் ஆமாம், அது வாசித்து முடிச்சாச்சு. யாத்திராகமம் 15:26 வாசிக்கிறோம். நீ உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செவ்வையானவளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து
அவருடைய நியாயங்கள் யாவையும் கைக்கொண்டால், நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரியாரியாகிய கர்த்தர் என்று நாம் யாத்திராகமம் 15:26 வாசிக்கிறோம். கர்த்தர் எவ்வளவு யோசிச்சு பாருங்க. எகிப்திலயும் எகிப்தியர் இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களும் இருந்தபோது, எப்படி ஒரு இன்னைக்கு உலகத்துல கொரோனா எல்லாருக்கும் தான் வந்துச்சு. யாருக்கும் வராத ஆட்கள் கிடையாது. இன்னைக்கு நெறைய பேர் அதுல மரணத்தையும் கூட தழுவுனாங்க. ஆனா கர்த்தர் நாம் மரிக்காதபடி நம்மை பாதுகாத்திருக்கிறார் என்றால், அதுக்கு ஒரு காரணமும், அதுக்கு ஒரு முகாந்தரமும் உண்டு. அதுக்கு கர்த்தர் நம்மளை இஸ்ரவேல் ஜனங்களை அந்த எந்த ஒரு வியாதியும் அவர்களை அணுகாதபடி கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். நீங்க ஒரு காரியத்தை அப்ப எனக்கு வியாதி வந்துச்சு, எனக்கு இந்த கஷ்டம் இருக்கே, இத அப்ப கர்த்தர் எனக்கு எப்படி இத அனுபவிச்சாரு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இந்த உலகத்துல வாழ்ற நம்ம யாருமே ஆ ஆ மத்தேயு 8:17 இந்த வார்த்தையாய் சொல்லப்படுகிறது. அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று. நம்மளுடைய பலவீனங்களையும், நோய்களையும் அவர் சுமந்து தீர்த்தவராய் இருக்கிறார். அப்ப எதுக்கு எனக்கு இந்த வியாதி வந்துச்சு? அப்ப எனக்கு ஏன் இந்த பலவீனம் வந்துச்சுன்னா, கர்த்தர் நம்ம வேதத்துல இன்னொரு இடத்துலயும் வாசிக்கிறோமே, இவன் இப்படி அ குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்ன்னு. கர்த்தருடைய நாம மகிமைக்காகவே இப்படி இவனுக்கு உண்டானதுன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இன்னைக்கும் கூட ஒரு சின்ன கதை தான். அந்த அந்த கதை எனக்கு ஞாபகம் இருக்கு. அதை யாரோ சொல்லி நான் கேட்ட கதை. நான் பார்த்த கதைன்னு நினைக்கிறேன். ஒரு பிள்ளையாண்டானும், ஒரு தகப்பனும் அந்த மகனுக்கு வந்து தண்ணீர்னா பயம். தண்ணீர்ல அந்த கிணத்துல குதிக்கிறது, ஆத்துல குதிக்கிறதுன்னா பயம். இப்படி எல்லா மற்ற குழந்தைகள்லாம் கிணத்துல குதிச்சு விளையாண்டுகிட்டு இருக்கும்போது, அந்த பையன் மட்டும் கிணத்துல குதிச்சு விளையாடாம ஓரத்திலேயே நின்னுட்டு இருந்தானாம். சுத்தி இருந்தவங்கலாம் அவன பரியாசம் பண்ணாங்களாம். "என்னடா பயந்தாங்குழியா இருக்கிற? கிணத்துல நாங்கலாம் குதிச்சோம், நாங்களே செத்தா போயிட்டோம். வாடா வந்து குதிடா" அப்படின்னு சொல்லி எல்லாரும் பரியாசம் பண்ணோனே, அங்க அந்த பக்கத்துல தோட்ட வேலையை செய்து கொண்டிருந்த அந்த பையனுடைய அப்பா வந்து பின்னாடி வாக்குல வச்சு அவன தள்ளி விட்டுட்டாராம் கிணத்துக்குள்ள. அப்ப அந்த கிணத்துக்குள்ள விழுந்த வேகத்துக்கு தன்னால கை, கால்களை அடித்துக்கொண்டு அந்த பையன் மேல எழும்பி வந்தான். அதுக்கப்புறம் தான் அந்த பையன் அந்த தண்ணீர் மேல இருந்த பயம் போயி நீச்சல் பழக ஆரம்பிச்சானாம். அப்ப அந்த பையனுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்துச்சாம். நம்ம அப்பா நம்ம மேல அன்பே இல்லாதவர் போல. நம்ம செத்தாலும் பரவாயில்லன்னு தண்ணிக்குள்ள தள்ளி விட்டாரேன்னு. ஆனா அவங்க அப்பா மரணித்த பிறகு ஒவ்வொரு தடவையும் அந்த கிணற்றில் குதிக்கும் போதோ, இல்ல தண்ணீல குளிக்கும் போதோ, ஆறுகள்ல குளிக்கும் போதோ, நீச்சல் அடிக்கும் போது, அவருக்கு தன்னை அறியாதபடி தன்னுடைய தகப்பனாருடைய நினைவு அவருக்கு வர ஆரம்பிச்சாம். இன்னைக்கு நம்ம அப்பா நம்மளை தள்ளி விடலைன்னா, இத பார்த்து பயந்து போய் கடைசி வரைக்கும் இதுல நம்ம பண்ணியிருக்க மாட்டோமே, நீச்சல் பழகியிருக்க மாட்டோமேன்னு. அப்ப கர்த்தர் இன்னைக்கும் கூட உங்களிடத்துல அதான் சொல்றாரு. நீங்க இந்த பாதையின் வழியாய் கடந்து வருகிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்களை வைத்து கர்த்தருடைய நாமம் நீங்க சாதாரண நினைக்கிறீங்க. உங்க மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது. நீங்க எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தெரியுமா? நம்மலாம் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தெரியுமா? நம்மை குறித்து பேசும்போதெல்லாம் கர்த்தரை குறித்தும் பேசப்படும் என்பது எவ்வளவு ஆச்சரியம், எவ்வளவு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தின் வழியாய் நம்மளை நடத்த கர்த்தர் சில காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஏசாயா 53:5 படிக்கிறோம். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் அப்படி என்பதை படிக்கிறோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கனை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். அவருடைய தழும்புகளின் நிமித்தமாய் நாம் குணமாக்கப்படுகிறோம். அதனால எந்த காரியத்தை குறித்து நம்ம பயப்பட வேண்டியதில்லை. நம்ம கர்த்தருடைய பாதுகாப்புல நாம் இருக்கிறவர்களா இருக்கிறோம். நம்ம மாத்திரமல்ல, நம்மளுடைய குடும்பம், நமக்கு உண்டான காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பாதுகாக்கிறவரா இருக்கிறார். சங்கீதம் 91:3-13 படிக்கிறேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணுக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். சிங்கங்களின் மேலும் விரியன் பாம்புகளின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். இங்க வேடன் என்பது பிசாசானவனை குறிக்கிற காரியமாய் பார்க்கிறோம். பிசாசானவன் சிங்கம் போலயோ, வலு சர்ப்பம் போலயோ, வேடனை போல வலை விரித்து கொண்டு வந்தாலும் நாம் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா நம்மை பாதுகாக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். இன்னைக்கு முத்துலட்சுமி சிஸ்டர் வர்ஷிப்ல சொன்னது போல தானியேல் 3:17 வாசிக்கிறோம். அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்களுடைய காரியத்தை
நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி ஜுவாலைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். அந்த காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்களை அறிக்கை எடுக்கிறத பாக்குறோம். இவர்களாவது கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அறிக்கையிட்டார்கள். அதே தானியேல் 6:16 பாக்குறோம். தானியேலை சிங்க கெபியில போட்ட பிறகு அந்த ராஜா சொல்றாரு தானியேலை பார்த்து, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். அவர் கர்த்தரை அறியாத மகன். ஆனா அவர் தானியேலுடைய வாழ்க்கை, அவர் வழிநடத்தல், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்த அவர் சொல்றார், உன்னை தப்புவிக்க, உங்களை தப்புவிக்க, என்னை தப்புவிக்க நம்முடைய தேவன் இருக்கிறார் என்பதை நமக்கு கர்த்தர் ஒரு விசையாய் திரும்பி நம்மளுக்கு நினைப்பூட்டுகிறார். நாம் என்ன செய்யணும்னா, சத்ருவுக்கு முன்னாடி, பிசாசுகளுக்கு முன்னாடி, நம்மை அழிக்க நினைக்கிற மனிதர்களுக்கு முன்னாடி கர்த்தருடைய நாமத்தை அறிக்கையிட்டு கொண்டே இருக்கணும். விசுவாச அறிக்கையை சொல்ல சொல்ல கர்த்தருடைய பாதுகாப்பு நம்மை சூழ்ந்து கொள்கிறதா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பிசாசு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் நம்மை கர்த்தர் மாற்றுகிறார். லூக்கா 8:28 சொல்றோம். 28 பாக்குறோம். இயேசுவானவர் வரத பார்த்தோன்னே அந்த பிசாசு அந்த 6,000 பிசாசு பிடித்திருந்த அந்த அந்த மனிதன் சொல்றத பாக்குறோம். அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடி உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்று மகா சத்தமிட்டு சொன்னார். கர்த்தருடைய பிரசன்னம் பிசாசை நடுங்கச் செய்யும். நீங்க தெரிஞ்சுக்கோங்க, கர்த்தருடைய நாமம் பிரசன்னம் பிசாசை நடுங்கச் செய்யும். நடுங்கச் செய்யும். நீங்க ஒன்றுமே செய்ய வேணாம். உங்களுக்கு ஒருவேளை பிசாசினுடைய கிரியைகளோ பயமோ ஏற்படுகிற நேரத்துல கர்த்தருடைய நாமத்தை அறிக்கையிடுங்க. கர்த்தருடைய நாமத்தை நீங்க அறிக்கை இட இட பிசாசானவன் பதறுகிற காரியத்தை நீங்க பார்க்க முடியும். நான் என் வாழ்க்கையில பார்த்திருக்கிறேன். ஒரு சகோதரி பிசாசினால் வேதனைப்பட்டுட்டு இருந்தாங்க. அவங்க கர்த்தரை அறியாத மகள். அவங்களுக்கு தெரியாது இது பிசாசின் கிரியைதான் என்று அவர் என்ன செஞ்சாங்கன்னா எங்களிடத்துல சொல்லும் போது நாங்க ஒரு ஊழியக்காரரை கூட்டிட்டு போய் அவங்களுக்காக ஜெபிக்கணும்னு போனப்போ அந்த ஊழியக்கார மகன் அவர் தலையில கை வைக்கல, எதுவுமே செய்யல. கண்ணை மூடி கர்த்தருடைய நாமத்தை சொல்ல ஆரம்பித்தார். கர்த்தருடைய நாமத்தை சொன்ன உடனே அந்த மகள் ஆமா அந்த வீட்டுக்குள்ள அப்படி உருண்டத முதலாய் பிசாசு உருண்டு பயந்ததை என் வாழ்க்கையில அன்னைக்குதான் நான் முறை பார்த்தேன். அந்த பிசாசு அந்த சகோதரியுடைய கழுத்துல கட்டு போட்டு அந்த சகோதரி அவ்வளவு பாடு. உடனே அந்த ஊழியக்கார மகன் ஒண்ணுமே செய்யல. ஒரு செம்புல தண்ணி எடுத்து இயேசுவின் ரத்தம் ஜெயம், ஏன்னா த்ரோட் லாக் ஆயிருச்சு அவங்களுக்கு. இயேசுவின் ரத்தம் ஜெயம் போட்டு இதை குடிங்க சகோதரி, தயவு செய்து குடிங்கன்னு குடித்த அவங்க குடும்பம், இந்து குடும்பம், அவங்க எல்லாரும் இதை கண்டு ஆச்சரியப்பட்டாங்க. இது எப்படி நடந்துச்சு? நேத்து நாங்க ஒரு கோயிலுக்கு போனோம். அங்க போனா இந்த மாதிரி பேய் பிடிச்சிருந்தா அவர்களுக்கு வித்தியாசம் தெரியாத ஜனங்கள், அவர்களுக்கு பிசாசினுடைய கிரியை எது அப்படின்றது தெரியாதபடினால் அங்க போன பேய் பிடிச்சிருந்தா பேய் ஓடி இருக்குமே, எப்படி இது நடந்துச்சு? அப்ப அந்த ஊழியக்கார மகன் சொன்ன, உங்க மகள் மீது நான் கை வைக்கல, நான் எதையும் தூவல, செய்யல. நான் தள்ளி நின்னு என்னுடைய தகப்பன், எங்களுடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மட்டும்தான் நான் அறிக்கையிட்டேன். அறிக்கையிட்டது போதே பிசாசு இப்படி இந்த மகளை அப்படியே வீட்டுக்குள்ள இங்கிட்டு அங்கிட்டு உருண்டு அந்த பிசாசு அவங்களை விட்டு போனதை நான் பார்த்தேன். கர்த்தர் நம்மை எவ்வளவாய் பாதுகாக்கிறார். அவர் லூக்கா 10:19 வாசிக்கிறோம். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவனுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாது, ஒன்றுமே சேதப்படுத்தாது. அதனால நாம் பயப்படாதபடி கர்த்தருடைய வசனத்தை அறிக்கையிடுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். சங்கீதம் 91:4 வசனத்துல நாம் வாசிக்கிறோம். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இங்க பரிசயம் நம்மளுடைய சத்தியம். ஒரு நிமிஷம். அவருடைய சத்தியம் நமக்கு பரிசையும் கேடகமாய் செயல்படுகிறத நாம் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு நம்மளுடைய பிரேயர் குரூப்ல கூட செல்வி லிங்க் போடும் போது அந்த வசனத்தை தான் செல்வி பின் பண்ணிருப்பாங்க.
சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை நாம் அறியும் போது அந்த சத்தியம் நம்மளை விடுதலையாக்குகிறதை பார்க்கிறேன். நானே வழியும், நானே சத்தியம், நானுமே ஜீவனுமா இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் நம்மிடத்துல சொல்கிற காரியத்தை பார்க்கிறோம். இங்க கேடகம் என்பது நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பை குறிக்கிறது. போர்ல கேடகம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? எதிரிகளுடைய ஆயுதம் எதுவும் நம்மளை தாக்கிடக்கூடாது, நம்மளை பாதுகாத்து கொள்றதுக்காக பிடிக்கிறது தான் கேடகம். வசனம் என்பது கர்த்தராய ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்பது நம்மளை பாதுகாக்கிற கேடகம் போல செயல்படுகிறத நாம் பார்க்கிறோம். நீங்க இஸ்ரவேல் ஜனங்கள் காரியத்தையே திரும்பி பார்த்தீங்கன்னா, அங்க எகிப்தியருக்கு 10 வியாதிகள் கிட்டத்தட்ட வந்ததுல, ஒரு வியாதியும் கூட இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருவரையும் தொடாதபடி, அது எப்படி நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு இன்னைக்கு கொரோனா வந்துச்சு, வந்தப்போ எல்லாரும் தானே ஸ்ப்ரெட் ஆனா. கர்த்தரை அறிந்த பிள்ளைகள், அறியாத பிள்ளைகள் எல்லாரும் தானே ஸ்ப்ரெட் ஆனா. ஆனா அந்த நாட்கள்ல கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் எவ்வளவா செயல்பட்டு இருந்தார் என்பதை பார்க்கும்போது அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. நீங்க நிறைய கர்த்தருடைய பிள்ளைகளுடைய காரியங்களை நீங்க கேட்டா உங்களுக்கே தெரியும். நிறைய வேதாகமத்துல வாசிக்கிறோம். தாவீது சகோதரி சொன்னபடி யாத்ராக் மேஷாக் உரியது, தானியேலோடையது, தாவீதுடைய காரியம், ஆபிரகாமுடைய காரியம், பேதுருவுடைய காரியம், இவர்கள் எல்லாம் கர்த்தரை நம்பி அவர்கள் அறிக்கை செய்தவர்களாய், கர்த்தரை நம்பி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை நடத்துறவர்களா இருந்த நிமித்தம் கர்த்தர் அவர்களுக்கு ஒரு 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 வித்தியாசமான ஒரு பாதுகாப்பை அவர் வழங்குகிறத பார்க்கிறோம். சங்கீதம் 91:5-6 இப்படி சொல்லுது. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாது இருங்கள். இங்க 3 காலத்தையும் கர்த்தர் சொல்லிட்டாரு. காலையில, நைட்டு, மத்தியானம். அப்ப யோசிச்சு பாருங்க, நம்மளுக்கு எப்படி பாதுகாப்பான் 24/7. அதாவது 24 மணி நேரம் நமக்கு பாதுகாப்பு இருக்கு. 24 மணி நேரம்னா யோசிச்சு பாருங்க. இந்த வாரம் முழுவதும், மாசம் முழுவதும், இந்த வருஷம் முழுவதும், நம்ம வாழ்கிற நாட்கள் முழுவதும் 24/7. இது சாதாரண விஷயம் கிடையாது. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு எங்க தேனியில கூட ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டலுடைய பேர் 24 மணி நேரம் ஹாஸ்பிட்டல் தான் நாங்க சொல்லுவோம். எங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் பேரே தெரியாது. ஏன்னா அங்க சொல்றது என்னன்னா 24 மணி நேரமும் இங்க டாக்டர்ஸ் இருப்பாங்க. நீங்க நைட் வந்தாலும் இங்க இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் ஒரு எமர்ஜென்சி நம்ம போகும்போது அதற்கான மருத்துவம் படித்த டாக்டர்ஸ் தான் அங்க இருக்கிறாங்கன்னா கிடையாது. ஒரு டாக்டர் இருப்பாங்க. அவங்க மேபி ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் செய்யற அளவு அந்த மாதிரி அளவுலதான் இருப்பாங்க தவிர, நம்ம எந்த வியாதியின் நிமித்தம், உச்சத்தின் நிமித்தம் நம்ம அங்க போறோமோ, நம்மள பாக்குறதுக்கான மருத்துவர் அங்க இருப்பாங்களா? கிடையாது. ஆனா கர்த்தர் நம்மளுக்கு 24/7 பாதுகாப்பை வழங்குகிற தேவனாய் நம்மோடு இருக்கிறத நாம் பார்க்க முடிகிறது. நீங்க இந்த உலகத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. Z+ பாதுகாப்பு. Z+ பாதுகாப்புனா கிட்டத்தட்ட எப்படின்னா 10 என்ஜி கமோண்டர்கள் நம்ம கூட இருப்பாங்க. அதாவது துப்பாக்கி ஏந்துனவங்க. அவங்களுக்கு நம்மளுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வரப்போகுதுன்னா, அவங்க அனுமதியே இல்லாம இன்னைக்கு ஒரு போலீஸ்காரர் கூட யாரையாவது ஒருத்தவங்க சுடணும்னா, அரசாங்க அனுமதி இல்லாம, அவங்க ஹையர் ஆபீசர்ஸ் அனுமதி இல்லாம சுட முடியாது. ஆனா இந்த பாதுகாப்பு, இந்த Z லெவல் பாதுகாப்பு இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்பட்டால், அவர்களுடைய எதிரிகளை சுடுவதற்கான முழு அதிகாரம் யாரா இருந்தாலும், எனக்கு அந்த Z+ பாதுகாப்பு இருந்தா, எனக்கு எதிரா யாரு என்னை காயப்படுத்த நினைத்தாலோ, கொல்ல நினைத்தாலோ, எதிரா நிக்கிறது யாரா இருந்தாலும் அவர்களை கொல்லக்கூடியதற்கான அதிகாரம் Z+ பாதுகாப்பு இருக்கிறவங்களுக்கு இருக்கு. கிட்டத்தட்ட 36 பேர் நம்மளை சுத்தி எப்பவுமே இருப்பாங்களாம். யோசிச்சு பாருங்க. நம்மளை சுத்தி எப்பவுமே அப்ப கர்த்தருடைய ஒரு ஒரு அரசாங்கம் நம்மளுக்கு கொடுக்கிற பாதுகாப்பே இந்த அளவு இருந்தா, கர்த்தருடைய பாதுகாப்பு எவ்வளவு பெரிதா இருக்கும். வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கப்பட்ட போல அக்கினி ரதமான குதிரைகள் சுத்தி இருந்தத அந்த வேலைக்காரன் பார்த்தது போல இன்னைக்கு உங்களை சுத்தி அக்கினி ரதமான குதிரைகள் உங்களுக்கு பாதுகாப்பாய் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கு. நம்மளாம் ரொம்ப ஸ்பெஷலுங்க. நம்மளாம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இன்னைக்கு இந்த உலக மனுஷன் பாக்குற மாதிரி நம்மளாம் கிடையாது. நம்ம ரொம்ப ஸ்பெஷல். யார் என்ன சொல்லட்டும், யார் என்ன வேணா சொல்லட்டும், உங்களுக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கு. நீங்களாம் Z+க்கு மேல உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்க. உங்களை கர்த்தர் அப்படியாய் அப்படியாய் உங்களை பாதுகாக்கிற தேவனாய், உங்களை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 27:3 வாசிக்கிறோம். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும்
இதனாலே நான் நம்பிக்கையா இருப்பேன். சங்கீதம் 34:7 வாசிக்கிறோம். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்கள் சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். எவ்வளவு ஆச்சரியமான காரியம்! எவ்வளவு ஆச்சரியமான காரியம்! நம்மை சுற்றிலும் நம்மளை சுற்றிலும் தேவ தூதர்கள் எப்போதும் நமக்கு காவலா இருக்கிற காரியம் எவ்வளவு ஆச்சரியமான காரியம்! சங்கீதம் 91:7-10 வாசிக்கிறோம். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொல்லி 91:10 நாம வாசிக்கிறோம். கர்த்தர் நம்மை அவ்வளவாய் நேர்த்தியாய் பாதுகாக்கிறவராரு. ஒன்றும் நம்மளை அணுகாதபடி அணுகாது என்று அப்பா இதுல 2 முறை சொல்லியிருக்கிறத பார்க்க முடியுது. அணுகாது அப்படின்றத கர்த்தர் சொல்கிறார். லூக்கா 10:19 சொல்லுது, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஒன்றும் நம்மளை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் அதுக்காண்டி ஒரு பாட்டில் விஷத்தை நான் குடிப்பேன், குடிச்சிட்டு நான் என்னைய கர்த்தர் பாதுகாப்பாரான்னு பார்ப்பேன்னா அந்தபடியான பாதுகாப்பு எல்லாம் கிடைக்காது. 2வது சில காரியங்கள் நானும் நான் நான் உங்க இடத்துல சொல்லு வாகனங்கள்ல போகும்போது சில சட்ட திட்டங்களுக்கு மாஸ்க் போட்டு போகணும்னா மாஸ்க் போட்டு தான் போகணும். ஹெல்மெட் போட்டு போகணும்னா ஹெல்மெட் போட்டு போகணும். ஒரு வண்டியில 2 பேர் தான் உட்காரணும், 2 பேர் தான் உட்காரணும். ஒரு கார்ல 5 பேர் தான் உட்காரணும். இந்த அளவு தான் இருக்கு இந்த காருக்குன்னா 5 பேர் தான் உட்காரணும். சீட் பெல்ட் போடுங்கன்னா நம்ம போடணும். இதெல்லாம் நம்மளுக்கு பாதுகாப்பின் அடிப்படையில கொடுக்கப்படுகிற காரியம். இதெல்லாம் நாம் சரியா செய்கிறவர்களா நாம் இருக்க வேண்டும். அதற்கு மீறி நம்மளுக்கு நடக்கிற காரியங்களுக்கு கர்த்தர் பாதுகாப்பா இருக்கிறார். சாது சுந்தர ஐயாவுடைய சாட்சியை நீங்க கேட்டிருப்பீங்க. அவர் கர்த்தரை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாய் அவர்கள் குடும்பம் அவருடைய குடும்பத்துல மற்றவங்களா கர்த்தரை அறியாதவர்களா இருந்தாங்க. அப்ப அவங்களுடைய சகோதரி அவரு இப்படி கர்த்தரை ஏற்றுக்கொண்டாருன்ற கோபத்துல அவருக்கு உணவுல விஷத்தை கலந்து கொடுத்துட்டாங்களாம். விஷத்தை கலந்து கொடுத்தது இவர் தெரியாம சாப்பிட்டுட்டாரு. அதுக்கப்புறம் தான் இவருக்கு தெரிய வருது விஷம் கலக்கப்பட்டதுன்னு. இவர் மருத்துவமனையில போய் அனுமதிக்கப்பட்டு விட்டார். அனுமதிக்கப்பட்ட உடனே அங்க பக்கத்து பெட்ல இருந்தவரு ஒருத்தர் சொல்லியிருக்காரு, மார்க் 16ஆம் அதிகாரத்தை முழுவதையும் நீ வாசிப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்லியிருக்காரு. அவரு மார்க்கு மார்க் 16ஆம் அதிகாரத்துல வாசிக்கும்போது இந்த 16, 18 சொல்லப்படுது, சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. அந்த வார்த்தை அவரை பலப்படுத்தினதாய் அந்த அந்த ஆபத்தான நேரத்துல கர்த்தர் அவரோடு பேசின காரியங்களை அவர் அவர் அவ்வளவாய் உணர்ந்து கொண்டு கர்த்தருடைய பிள்ளை எவ்வளவு நம்மை பாதுகாக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டாருன்னு சொல்லுவார். அந்த மார்க் 16 முழுவதையும் நீங்க வாசித்து பாருங்க. அதே போல அப்போஸ்தலர் 28:3-4 வாசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பவுல் அந்த விறகுகளை அடுக்கும்போது அந்த விரியன் பாம்பு அவரை தீண்டுகிற காரியமும் ஜனங்கள் எல்லாம் இந்த மனுஷன் இப்ப சாக போறான்னு நினைக்கும் போது அந்த விரியன் பாம்பு அவனை தீண்டியும் கர்த்தர் அவரை பாதுகாத்தார் என்பதை நம்ம அந்த அப்போஸ்தலர் 28:3-4 வாசிக்க முடிகிறத பார்க்கிறோம். ஒருவேளை நமக்கு ஏதாவது ஒரு காரியம், ஏதாவது ஒரு விஷயம் நம்மளை அறியாமலோ தெரியாமலோ நம்மளுக்கு ஆபத்தாய் வரும்போது கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு நம்ம சாப்பிடுற எல்லா ஃபுட்லயும் நல்லது இருக்கான்னா உண்மையிலே தெரியாது. தெரியாது. நல்லது எல்லாமே நல்லதான். ஆனா ஒவ்வொரு முறையும் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி நம்ம சாப்பிடும்போது, அதுல ஒருவேளை விஷமான பொருட்கள் எதுவா இருந்தாலும், அது நம்மை அணுகாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்கிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 91, 11, 12 வசனங்கள் சொல்லுகிறது, உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். நிறைய நேரங்கள்ல பிரயாண நேரங்கள்ல இந்த வசனத்தை நாம் சொல்லி நம்ம பிரயாணத்தை ஆரம்பிக்கிற காரியங்களை நம்ம பார்க்க முடிகிறது. கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாய் என்னுடைய குடும்பத்தையும் கூட பாதுகாத்தார். ஒருவேளை டெய்லி நீங்க எங்கேயாவது நீங்க நல்லா நினைச்சுக்கோங்க. நம்ம இந்திய தேசத்துல கொரோனாவுல மரித்தவர்களை காட்டிலும் ஒரு அறிக்கையே கவர்மெண்ட் விட்டாங்க. கொரோனா மரணம் ஜாஸ்தியா இருக்குன்னு ஜனங்களுக்குள்ள பீதி கிளம்பின உடனே கவர்மெண்ட்ல இருந்து ஒரு அறிக்கை சொன்னாங்க. ஒவ்வொரு வருடமும் சாலை மரணத்தினால் மரணிக்கிறவங்களுடைய எண்ணிக்கையை காட்டிலும் கொரோனா மரணம்ன்றது ரொம்ப கம்மிதான். நீங்க நம்ப மாட்டீங்க. ஒரு ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் கிட்டத்தட்ட 53 ஆக்சிடென்ட் ஆகுதாம். 16 பேர் கிட்ட இறக்குறாங்களா ஒரு நாளைக்கு. எவ்ரி டே ஒவ்வொரு நாளைக்கும் கிட்டத்தட்ட 462 பேர் மரணிக்கிறாங்க.
இவங்கலாம் வண்டி ஓட்ட தெரியாதவங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. நல்ல வெல் ட்ரெயின் ஆன டிரைவர்ஸ் தான் இருப்பாங்க. ஆனா, அவர்களுக்கு பாதுகாப்பு, கர்த்தருடைய அதுக்காக அவங்க மரிச்சவங்க எல்லாம் பாவம் பண்ணவங்க, ஆக்சிடென்ட்ல இறந்தவங்கலாம் கர்த்தரை அறியாதவங்க. அது சொல்லல. புரிஞ்சுக்கோங்க தயவு செய்து கர்த்தருடைய பிள்ளைகள் ஞானமா எல்லா காரியத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். எது சரி, எது தவறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு ஒரு பெரிய பாதுகாப்புக்குள்ள தூதர் யோசிச்சு பாருங்க. தூதர்கள் நம்மோடு இருக்கிறாங்க. கர்த்தர் நியமித்த தூதர்கள் நம்மோடு இருக்கிறாங்க. அவர் நம்மோடு இருக்கிறார். அவருடைய புயம் நம்மோடு இருக்கிறது, நம்மளை பாதுகாக்கிறது. 2 வாரத்துக்கு முன்னாடி கூட கர்த்தர் எனக்கும் இப்படி ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். எப்ப பாரு வாகன ஆக்சிடென்ட். நீங்க நம்ப மாட்டீங்க. நீங்க ஒவ்வொரு தடவையும் பிசாசு தொடும்போதெல்லாம் கர்த்தர் எங்களுக்கு முன்னாடி வந்து நின்னு, என் பிள்ளைய தொட நீ யாருடான்னு கேட்கும்போது, அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? அத நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்க எப்பயும் போற ரோடு தான். என் கணவர் தான் கார் ஓட்டுனாரு. எனக்கு தெரிந்து என் கணவர் வந்து இவ்வளவு ஞானம் இல்லாதபடி ஒரு நாளும் தன்னுடைய வாகனத்தை செலுத்தினதே கிடையாது. அப்ப அவருக்கு அவரு அவரு அவருடைய ஞானம் கூட அங்க எடுபட்டு போனத பார்க்க முடிஞ்சுச்சு. உங்களுக்கு தெரியும் வாகனங்கள் ஓட்டும்போது நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம லெஃப்ட் சைடு தான் போவோம். நம்ம எந்த பக்கம் ரோட்ல போனாலும் லெஃப்ட் சைடு தான் போவோம். அன்னைக்கு நைட்டு பிள்ளைங்க ஹோட்டலுக்கு போலான்னு சொல்லி கேட்டப்போ, சரின்னு எப்பயுமே போற ஹோட்டல் தான். அது வந்து எங்க இருக்குன்னா, எங்க தேனியிலருந்து நான் எங்க வீட்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் போனோம்னா, அ கரெக்ட்டா பைபாஸ் ஸ்டார்ட் பண்ற இடத்துல தான் அந்த ஹோட்டல் இருக்கு. அந்த ஹோட்டல் எங்க இருக்குன்னா, ரைட் சைட்ல இருக்கு. இப்ப நாங்க போறது லெஃப்ட் சைட்னா, இந்த ரைட் சைட்ல இருக்குன்னு நீங்க நெனச்சுக்கோங்க. அ கொஞ்சம் அது கரெக்ட்டா அந்த ஹோட்டல் பைபாஸ் ஸ்டார்ட்டிங் ஏறுற இடத்திலேயே தான் அந்த ஹோட்டல் இருக்கு. அ வாகனத்துல போகும்போது அவ்வளோ சந்தோஷமா பிள்ளைகளோடு பேசிக்கொண்டு போறோம். ரைட் சைடு ஹோட்டலுக்கு டர்ன் பண்ணணும். அப்ப அந்த பக்கம் இருந்து வரவாங்க. இப்ப நாங்க லெஃப்ட் சைட்னா அவங்க அந்த பக்கம் தான் வந்துட்டு இருப்பாங்க. ரைட் சைடு நாங்க டர்ன் பண்ணணும். எங்க வண்டியில என்ன ஆயிடுச்சுன்னா, அன்னைக்கு தான் கூலிங் ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தோம். ஸோ அது ரொம்ப டார்க்கா ஒட்டிட்டாங்க. பின்னாடி வர வண்டி எங்களுக்கு சரியா அவருக்கு வந்து அந்த மிரர்ல தெரியல. அப்ப ரைட் இண்டிகேட்டர் போட்டு திரும்பணும்னு சொல்லி அவர் திரும்ப ட்ரை பண்றாரு. ட்ரை பண்ணும்போதே வந்து பின்னாடி இருந்து ஒரு வண்டி ஏன்னா ஹைவேஸ் அது ஆரம்பம். எங்களுக்கு தான் ஆரம்பம். ஆனா வந்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு அது ஆரம்பம் கிடையாது. அவரு ரொம்ப வேகமா ஹாரன் அடிச்சுக்கிட்டே வந்தனால, இவரு ரைட்ல டர்ன் பண்ணவரு அப்படியே நின்னுட்டாரு. ஏன்னா அவரு போகட்டும். ஏன்னா அவரு வேகமா ஹாரன் அடிச்சு வந்த வேகம் அப்படி. போகட்டும்ன்னு. அவரு போக இவரு வண்டிய திருப்புறாரு. நீங்க நம்ப மாட்டீங்க. நம்ம லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடு போறோம்னா, அந்த பக்கம் இருந்து வண்டி வந்துட்டு இருக்கும். நம்ம அசால்ட்டா எந்த இடத்துலயும் திரும்பி போகலாம் முடியாது. 2 விஷயத்தையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். வர்ற வண்டி தான் ஸ்பீடா வரும். நம்ம ஒருவேளை மேபி டர்ன் பண்றவங்களா இருந்தா, நம்மளைய வண்டி அடிக்கும்போது, நம்ம வண்டி எவ்வளவு பலமான வண்டியா இருந்தாலும் உருண்டு தான் போகும். அந்த எதிர்த்தாப்புல வர வண்டிக்கு பாதிப்ப காட்டிலும் நம்மளுடைய வண்டி தான் அதிக பாதிப்பை சந்திக்கும். டர்ன் பண்ண மனுஷன் ரொம்ப ஸ்லோவா ஏதோ அவரு வீட்டுக்குள்ள ஒரு இடத்துல இருந்து இன்னொரு ரூமுக்கு நடந்து போற மாரி அவரு வண்டிய திருப்புனாரு. எனக்கு அந்த வண்டி லைட் போட்டு வர்றத நான் பார்க்கிறேன். ஏன்னா, நான் தான் பார்க்க முடியும். இடிச்சா என்னையும் என் சைடு தான் இடிக்கும். என்னையும் என் மகளும் பின்னாடி உட்கார்ந்திருந்தோம். அன்னைக்கு அவர் மட்டும் தான் சீட் பெல்ட் போட்டிருந்தாரு. நானோ, பாப்பாவோ, தம்பியோ சீட் பெல்ட் போடல. டர்ன் பண்ணா இவரு வண்டிய வேகமா செலுத்த மாட்டேன்ட்டாரு. ரொம்ப ஸ்லோவா அவரு லைட்ட போட்டு காட்டி ஹாரன் அடிச்சுட்டு வராரு. நீங்க நம்ப மாட்டீங்க. திரும்பி பார்த்தா அந்த வண்டி நேரா தான் என் மூஞ்சி இருக்கும். அப்படின்ற மாரி இந்தபடி நான் உட்கார்ந்திருக்கேன். அவரும் எங்க மேல இடிக்கக் கூடாது. ஏன்னா, அவருக்கும் லெஃப்ட் அதாவது அவருக்கு அந்த பக்கம் போக முடியாது. ஏன்னா, அது அந்த பைபாஸ். அந்த பக்கம் எதிர்த்தாப்புல இருக்க வர வண்டி அவர அடிச்சுரும். அதனால அவரு என்ன செய்றாருன்னா, நாங்க எந்த சைடு போகணுன்ற முயற்சி பண்ணி வண்டிய திருப்புறோமோ, அந்த பக்கமே அவரு வண்டிய கொண்டு வராரு. நீங்க நம்ப மாட்டீங்க. எங்களுடைய கார் வந்து ரொம்ப டார்க் கலர். டார்க் கலர்ன்னா கொஞ்சம் கருப்பு மாரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எங்க வண்டி இப்படி நடு ரோட்ல நிக்குதுன்னா, எதிர்த்தாப்புல வர வண்டி லைட் அடிச்சாலும் எங்க வண்டி வந்து தெரியாது. எங்க வண்டி தெரியாது. நாங்க இண்டிகேட்டர் போட்டு திரும்புனாலும், இந்த எதிர்த்தாப்புல வர வண்டிகளுக்கு எங்களை பார்க்க முடியாது. என் கணவர்ட்ட நான் சொல்றேன், "தங்கமா சீக்கிரம் வண்டிய எடுத்தா போ தங்கமா சீக்கிரம் வண்டிய திருப்பு தங்கமான்றேன்." அவர் ரொம்ப ஏதோ ஒரு 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 நொடி பொழுதுல வண்டிய யாரோ தள்ளி கொண்டு வந்து நிப்பாட்டுன மாரி இருந்துச்சு. அந்த வண்டி இப்படி திருப்பி விட்ட மாரி இருந்துச்சு. நான் திரும்பி பார்க்கும்போது ஸ்லோவா இருக்கா சிஸ்டர்? சாரி கேக்குதா? இப்ப கேக்குதா? இப்ப ஓகேவா? கேக்குது சாலினி. ஆ. அ ஒரு ஒரு நொடி பொழுதுல அது தூதர்கள் எனக்கு தெரியும் அப்பாவோட பாதுகாப்பு மாத்திரம் தான். அப்பாவோட பாதுகாப்பு மாத்திரம் தான். அந்த வண்டி எங்கள இடிக்க வந்த வண்டி என்ன வண்டின்னு தெரியுமா?
இந்த நம்ம பேங்க்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பணம் வந்து வைக்கிறதுக்காக ஒரு வண்டி ஃபுல் க்ளோஸ்டா வரும் பாத்தீங்களா? அந்த வண்டி. அந்த வண்டி ஃபோர்ஸ்ல எங்க வண்டி இடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு 2, 3 உருண்டாவது எங்க வண்டி உருண்டிருக்கும். என் வீட்டுக்கார் தவிர நானோ, என் பிள்ளைகளோ சீட் பெல்ட் போடல. அவரு எவ்வளவு அன்பான தேவன் நம்மள எப்படியாய் அன்னைக்கு பிரீத்தி சிஸ்டர் செய்தியில சொன்னாங்க. நீங் நீங்க நம்பினாலும் சரி, நம்பாட்டியும் சரி, கர்த்தர் நம்மோடு தான் இருக்கிறார். நம்மளை பாதுகாத்துக்கிறார். அவருக்கு அவருக்கு நம்மளைய தவிர வேற எண்ண ஓட்டமே கிடையாது. என் பிள்ளைய என்னைய குறித்து அதாவது நம்மளைய குறித்து தவிர எண்ண ஓட்டம் அவருக்கு வேற எதுவுமே கிடையாது. நான் எப்பவுமே ஒரு பதட்டம் வரும்போது ஏசப்பா, ஏசப்பான்னு சொல்ற நான் கூட அன்னைக்கு ஏசப்பான்னு சொல்லல. என் வீட்டுக்காரர் தங்கம்மா, தங்கம்மா, சலங்கம்மான்னுகிட்டு இருந்தேன். ஆனா கர்த்தர் அவ்வளவு நேர்த்தியா என்னுடைய குடும்பத்தை பாதுகாத்தார். இது 1 முறை, 2 முறை கிடையாது. இதே போல பல தடவ கர்த்தர் எங்களை பாதுகாத்தார். அப்பதான் அன்னைக்கு தான் சிஸ்டர் பிரீத்தி சிஸ்டர் கூட ஆ யாத்ராகமம் 13:21 வசனத்தை நம்ம ராக் சால்வேஷன்ல போட்டிருந்தாங்க. அவர் இரவும் பகலும் வழி நடத்த கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்தாலும், இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர்களுக்கு முன் சென்றார். ஒருவேளை எங்க காரு வந்து அவர் கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா, ஒருவேளை கர்த்தருடைய வெளிச்சம் எங்க கார் மேல பட்டிருக்கும். அந்த வெளிச்சத்தின் நிமித்தம் தான் அந்த கார்காரர் கூட ஆ நான் நான் 2 விதமா பார்க்கிறேன். கர்த்தர் அந்த காருக்காரருக்கும் ஞானத்தை குடுத்து, எங்களையும் அந்த சேதத்துல சிக்கிக் கொள்ளாதபடி எங்களை பாதுகாத்தார். அப்ப யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு நிலைமையெல்லாம் அந்த பாதுகாப்பு எவ்வளவு பெரிய பாதுகாப்பு, எவ்வளவு பெரிய சந்தோஷம், எவ்வளவு பெரிய சந்தோஷம். யோபு 1:10 சொல்லுது, அந்த பிசாசு சொல்ற காரியமாய் அதுல இருந்தான், சத்ருவானவன் சொல்ற காரியமா இருந்தாலும், அவனுக்கு இருக்கிற தெளிவ மட்டும் பாருங்களேன். நம்மளுக்கு அந்த தெளிவு அதிக நிச்சயம் தேவை. நீர் அவனையும், அவன் வீட்டையும், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் வேலி அடைக்கவில்லையோ? கர்த்தர் நம்மையும், நம்ம வீட்டையும், நமக்கு உண்டான எல்லாவற்றையும் 3 விதமான பாதுகாப்பு, 3 அடுக்கு பாதுகாப்புன்னு வச்சுக்கோங்க. நமக்கு, நம்ம வீட்டாருக்கு, நமக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் 3 அடுக்கு பாதுகாப்புல கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நம்மை பாதுகாக்கிறவரா இருக்கிறார். இன்னைக்கும் கூட உங்களுக்கு பயமோ, திகிலோ ஏற்படுகிறபடியான காரியத்த குறிச்சு நீங்க கவலைப்படுறீங்கன்னா, வேதனைப்படுறீங்கன்னா, தயவு செய்து சொல்றேன் கவலைப்படாதீங்க, வேதனைப்படாதீங்க. அது வீண். நீங்க கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா கவலைப்பட மாட்டீங்க, வேதனைப்பட மாட்டீங்க. பக்குவப்பட்டிருப்பீங்க என்னை பொறுத்தளவு. கர்த்தர் இதை நடத்துவார். கர்த்தர் இதை பார்த்துக் கொள்வார். அது பிசாசின் தந்திரமா இருந்தாலும் சரி. அதான் நான் இதுக்கு முன்னாடி நம்ம குரூப்ல நான் சொல்லியிருக்கேன். எங்களுடைய ஐயா வந்து என்னுடைய 15வது வருட திருமண நாளுக்காய் ஜெபிக்க முன்னாடி போகும்போது, அவர் சொன்னாரு, சிஸ்டர் நீங்க பிரேயர் பண்ணும்போது வலு சர்ப்பம் எழுந்து உங்களுக்கும் கர்த்தருக்கும் நடுவாய் நின்னதை நான் பார்த்தேன். நீங்க பயப்படாதீங்க, அதிகமா ஜெபிங்க. நான் அதான் சொல்ல இதுக்கு முன்னாடி யாராவது அப்படி சொல்லியிருந்தா நான் பயந்து நடுங்கி ஐயையோ பிசாசு நம்மள ஏதோ செய்ய போறான் போல அப்படின்னு சொல்லி நான் கலங்கி போயிருப்பேன். ஆனா இந்த இந்த நாட்கள்ல கர்த்தருடைய கிருபையில அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுடைய செய்தியை கேட்டு அநேக கர்த்தருடைய வார்த்தைகள் வந்து எனக்குள்ள இருந்தது நிமித்தமா ஒரு துளி பயப்படல. நான் எங்க போதகரையாட்ட என்ன சொன்னேன் தெரியுமா? ஐயா, நான் எதுக்குய்யா பயப்படணும்? அது சர்ப்பமா இருந்தாலும் என்ன, பிசாசா இருந்தானா, மனுஷனா இருந்தானா? எனக்கு பாதுகாப்பு ஏசப்பா தான். நான் நம்பி இருக்கிறது அவர் ஒருத்தர் தானே. அவர் என்னைய பார்த்துக்குவாரு. நீங்க தயவு செய்து நம்புங்க. பிசாசு உங்களுக்கு மரண பயத்தை காட்டலாம். அழிவின் பயத்தை காட்டலாம். மோசத்தின் பயத்தை காட்டலாம். எதை குறித்தும் எந்த சூழ்நிலையிலும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொன்ன காரியம் அவர் எங்களை தப்புவிக்க வல்லவர். அவர் தப்புவிக்காமல் போனாலும் அவர் தப்புவிக்க வல்லவர் தாங்க. அவர் தப்புவிக்க வல்லவர் தான். அப்படியே இல்லைனாலும் அவருக்கு அதுதான் சித்தம்னா அந்த சித்தத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்குறது நம்மளுக்கு என்ன பிரச்சனை? நம்மளுக்கு பெரிய பிரச்சனை என்ன? இன்னைக்கு நீங்க கலங்குறதுனால உங்க பிள்ளையோட வாழ்க்கையில எதையாவது மாற்றிட முடியும்னா முடியாது. ஆனா கர்த்தர் கையில ஒப்பு கொடுத்து உங்க பிள்ளைக்காக ஜெபிக்கும் போது அவருடைய பாதுகாப்பை நீங்க கெஞ்சி மன்றாடும் போது அவர் உங்க பிள்ளைக்கு பாதுகாப்பு கொடுக்க போறார். இன்னைக்கும் நம்ம குரூப்ல எத்தனையோ சகோதரிகள் நானா இருந்தாலும் சரி, நான் தொழிலுக்காக நான் தொழிலுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய குடும்ப தொழிலுக்காக, என் குடும்ப ரட்சிப்புக்காக. இது 2யும் என்னால செய்ய முடியுமா? முடியாது. கர்த்தரால தான் செய்ய முடியும். பிள்ளைகளுடைய படிப்பா இருந்தாலும் சரி, பொருளாதார காரியமா இருந்தாலும் சரி, இல்ல நோயிலிருந்து விடுதலையா இருந்தாலும் சரி,
3 நாள் காய்ச்சல், 1 வாரம் பேக் பெயின். என்ன செஞ்சேன்? ஒண்ணும் செய்ய முடியல. மாத்திரைய வேணா போட முடியும். வேற என்ன செய்ய முடியும்? டாக்டர்ட்ட வேணா போ முடியும். என்ன செய்ய முடியும்? விடுதலை குடுக்கணும்னா கர்த்தர் தான் விடுதலை குடுக்க முடியும். அதனால தெளிவும் திட்டவுமாய் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. எதுக்காகவும் பயப்படாதீங்க. ஏன் பயப்படாதீங்கன்னு சொல்றேன்னா, அவரு நம்மளை பாதுகாக்கிறார். நம்மை பாதுகாக்கிறார். நம்மை பாதுகாக்கிறார். உங்களோடும், என்னோடும் அவர் இருந்து, நம்மையும், நம்ம குடும்பத்தையும், நம்ம பிள்ளைகளையும், நமக்கு உண்டான எல்லாவற்றையும், நம்மளுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் பாதுகாக்கிறார். அவர் பாதுகாத்து நடத்துகிறார். அவர் வைத்திருக்கிற ஸ்தானத்திற்கு உங்களை திரும்ப உங்களுடைய ஸ்தானத்துக்கு வர வைப்பேன்னு வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். அந்த ஸ்தானம் என்பது என்ன? அந்த இடம் என்பது எதுன்னா, அவர் எதை நியமித்து வைத்தாரோ அந்த இடத்திற்கு, உங்களை எப்படியாய் உயர்த்த வேண்டும் சொன்னாரோ அந்த இடத்திற்கு, உங்களை கொண்டு வந்து நான் நிறுத்துவேன் மகளே அப்படின்னு தான் அவர் சொல்றார். தயவு கூர்ந்து கர்த்தருடைய பாதுகாப்புல இருக்கிற நீங்க, கர்த்தரை நம்புங்கள், விசுவாசிங்கள், அறிக்கையிடுங்கள். நீங்க அறிக்கையிடும்போது, உங்க அறிக்கை நிமித்தமாய் பாதுகாப்புப்படும் கிடைக்கும், ரட்சிப்பு கிடைக்கும், விடுதலை கிடைக்கும். நீங்க எண்ணிய காரியங்கள்ல அந்த ஒரு பெரிய ஒரு அதிசயத்த நீங்க காண்கிறத உங்களால பார்க்க முடியும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் வழியாய் உங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்ன்னு சொல்லி கர்த்தருக்குள்ள நான் நம்புகிறேன். ஆமென்.